சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம சங்கம், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஆறுதலாக உறுதுணையாக இருந்தது. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் என்னென்ன நெருக்கடியை கீழே கொடுத்தார்கள் என்பது தோழர் இறந்து மரித்து போன அந்த தோழருடைய துயரத்தை கேட்டால் தெரியும். அப்படியாக அரசியல்வாதிகளுடைய தாக்குதலை மொத்தமாக சந்திக்கின்ற கிராம உதவியாளர்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை அவர்களுக்கு நிலையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அவர்களுடைய பதவி உயர்வுகளில் எந்த விதமான சதவீத கட்டுப்பாடு இல்லாமல் பதவி உயர்வு வழங்க வேண்டும், அவர்களுக்கான கருணை அடிப்படை நியமனத்தில் நம்மளுடைய விஸ்வகர்மா திட்டம் போல் அல்லாமல் இங்கே அவர்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் எல்லோருக்கும் கொடுப்பது போல் இவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இது போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உதவியாளர்கள் முன்னெடுத்திருக்கும் இன்றைய பேரணி. மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம். இன்று நடைபெறும் மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறையை கண்டித்து முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் கோரிக்கை பேரணி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் 1995 அரசாணை 625 படி அரசு அலுவலர்கள் அனைத்து சலுகைகளும் பொருந்தும் என்று ஒரு ஜியோ உத்தரவு பிறப்பித்தார்கள். ஆனால் கிராம உதவியாளர்களுக்கு இதுவரை அந்த ஜியோ எங்களுக்கு செயல்படுத்தவில்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் இரவு பணி இல்லாத போராடுகிறோம். எஸ்ஐஆர் பணியிலே இது நாள் வரை 30 நபர்கள் இறந்து விட்டார்கள். யாருமே கண்டுகொள்வது இல்லை. பணி நெருக்கடி. ஆகையால் 24 மணி நேரம் பணியிலே நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம். எங்களை சிறப்பு நல துறையிலே வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை எங்களை 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேடு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்ததாக பல்வேறு மாவட்டத்தில் இருந்து கிராம உதவியாளர்கள் கருணை அடிப்பல் பணி இதுவரைக்கும் வழங்கவே இல்லை. 5% தான் வழங்கிறார்கள். அதை 25% வழங்க என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பழைய ஓய்வு திட்டம், புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை உடனே அமல்படுத்தும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சிபிஎஸ் பணம், பிடிச்ச பணம் இதனால் வரைக்கும் இறந்து போன கிராம உதவியாளர் ஒரு மாவட்டத்திலையும் 10-20 பேர், இது வரைக்கும் 20-30 பேருக்கு இது வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆகி இறந்து போனவங்களுக்கும் பணம் வரல, செத்து போனதுக்கும் வரல. அவன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி தெரிஞ்சுக்கிறான். தயவுசெய்து எங்களுக்கு அந்த பிடிச்ச பணத்தையும் அதன் வட்டி தொகையும் பிடிச்சது எவ்வளவோ அதையோ திருப்பி வட்டி தொகையாக செலுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர்களை நான் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாங்கள் கல்வி தகுதி 5வது என்று எங்களை ஆக்கினார்கள். இப்போது ஒரு ஜியோ போட்டு கிராம உதவியாளர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என்று மாண்புமிகு இந்த அரசு நிர்ணயித்து விட்டது. ஆகையால் எங்களை கிராம உதவியாளர்களாக 30 ஆண்டுகளாக கிராம உதவியாளர் பதவியை பெற்று வருகிறோம். ஆகையால் எங்களை தரம் உயர்த்தி டெப்டி விஓ என்று வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கிராம
கிராம நிர்வாக அலுவலர்கள் பதவி உயர்வது 10 ஆண்டு என்பதை குறைத்து, இது நிதி இல்லாத ஒரு கோரிக்கை. 10 ஆண்டு என்பதை குறைத்து 6 ஆண்டுகளாக எங்களை ஒரு மாவட்டத்திலும் ஒரு 150 நபர்கள் கிராம நிர்வாக அலுவலராக பயன்பெற்று உள்ளார்கள். ஆனால் எங்களால் அந்த பணி செய்ய முடியவில்லை. காரணம், அங்கு குறைந்த ஆட்கள் தான் உள்ளார்கள். ஆகையால் தயவுசெய்து 10%, 20% என்பதை 50%ஆக கிராம நிர்வாக பதவி வழங்கினோம். அடுத்ததாக நமது கிராம நிர்வாக மாற்றி அமைத்துவிட்டு கிராம உதவியாளர்கள் அலுவலக பணிக்கு அலுவலக பத்தி எத்தும் போது எங்களுக்கு என்ன பண்றாங்க, 10% தான் தராங்க. தயவு கூர்ந்து அலுவலக உதவியாளர்ல எவ்வளவு % வேக்கண்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் பதவிக்கு எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்று தயவுசெய்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் அரசு அதிகாரி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? எத்தனையோ நாங்கள் பல்வேறு அரசு அதிகாரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடந்தும் இது நாள் வரை கிராம உதவியாளர்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவரிடத்தில் இவங்கள் எட்டுமே சேர்க்கிறார்களா இல்லையான்னு தயவுசெய்து தெரியல. இது வருவாய்த்துறை செயலாளரும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் பல இடத்திலே மனு கொடுத்து நாங்கள் மிகவும் மன வேதனை அடைந்து உள்ளோம். கீழே உள்ள வேலைகளை செய்வதே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்கள் இன்று SRA பணிகளை சிறப்பாக பயனாற்றி உங்களுடன் சாதனை சிறப்பாக பணியாற்றியதும் நாங்கள் தான். எல்லா பணியும் கிராம உதவியாளர் சிறப்பாக பயன்பெற்று வரும். தயவு கூர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் எங்களுக்கு தயவுசெய்து செய்து தரும் என்று மாண்புமிகு அரசு அதிகாரி அவர்களையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் நான் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்று இங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம், காலையில் இருக்கின்ற அந்த ஒட்டுமொத்த பேரணியையும் வழிநடத்தக்கூடிய உங்களுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களும் சரி, இல்லை உங்களுடைய மாநில தலைவர் பிச்சுக்குட்டியும் சரி, இங்கு வந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளும் சரி, இதனோடு தோல் கொடுத்திருக்கின்ற நம்முடைய விடரா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான ஆனந்தும் சரி, இதையெல்லாம் உங்களுக்கு இன்று இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு, இங்கிருந்து வழிமுறைப்படுத்துவதற்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற விடரா கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா சிவகுமார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் நாம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஏனெனில் ஒட்டுமொத்த அமைப்பையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதில் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு துறைச்சங்கத்தையும் அழைத்து வந்து அந்த துறைச்சங்கத்தை நாம் எதிர்காலத்தின் நம்பிக்கையாக நிறுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு பொது கோரிக்கைகளை பார்த்துக் கொள்ளும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது 2 பெரிய பிரச்சனை உங்க தலையில தூங்கிட்டு இருக்கு. 1 டி கிரேட் சம்பளம் வேணுங்கிறது, 2 கருணை அடிப்படை பணி நியமனத்தில் நியாயம் வேணுங்கிறது. இந்த 2 முக்கியமான பிரச்சனையா பார்க்கிறோம். அது இல்லாம விஓ ப்ரமோஷன்ல நமக்கு மேல இருக்கவங்க அவங்களுக்கு கீழே நாங்க வேலை செய்யறோம், வருவாய்த்துறைக்கு நேரடியாக வேலை செய்யறோம். அப்படிப்பட்ட நமக்கு விஓ ப்ரமோஷன்ல ஏன் நீங்க இந்த விதிகள்லாம் வச்சிருக்கீங்க? டிகிரி படிச்சவங்களுக்கு கொடுத்துருங்க. விஓ ப்ரமோஷன் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? ஏன் நீங்க ரெக்ரூட்மெண்ட்ல எங்களுக்கு பெண்டிங் இருக்கு, இவ்வளவு காலி பணியிடம் இருக்குன்னு பேசுறீங்க? முதல்ல காலி பணியிடத்தை நிரப்புங்க. கிராம நிர்வாக உதவியாளர்கள் எத்தனை இடங்கள்ல காலியா இருக்கோ காலி பணியிடத்தை நிரப்புங்க. அதை பிரதான கோரிக்கையா வைக்கணும்னு மாநில மையத்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா காலி பணியிடம் வைக்கலன்னா 2 கிராமம் பார்க்க வேண்டியிருக்கு, 3 கிராமம் பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனை நண்பர்கள் தோழர்கள் கிராமங்கள்ல கஷ்டப்படுறாங்கிறத அவங்களோட கிராமத்தில் இருந்து உணர்ந்தவன் என்ற அடிப்படையில் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கிராமத்தில் உள்ள பணியாளர்கள், கிராமத்தில் உள்ள அடிப்படை பணியாளர்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து உங்களுக்கு பின்னால பணிக்கு வந்தவங்க பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ், அவங்களை எப்படி நீங்க இந்த ஸ்கேல்ல இருந்து மாத்துறீங்க? அவங்களோட தாழ்ந்தவங்க நாங்க. பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு முன்னால நாங்க வேலைக்கு வந்தவங்க, ஆங்கிலேயர் காலத்தில் வேலைக்கு வந்தவங்க. அப்படிப்பட்ட எங்களை வஞ்சிக்காதீர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த இவர்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளுக்காக நான் சொன்ன இத்தனை கிராமங்கள் இத்தனை ஊர்களில் இருந்து அலைகடலென பஸ் ஸ்டாண்டு எல்லா பஸ்லயும் வந்திருக்கீங்க. காலையில அப்படியே ஆபீஸ் போகையில பாக்குறேன், அந்த பீச்சில் படுத்து எழுந்துட்டு வந்திருக்கீங்க. நைட்ல வந்தாங்க பீச்சில் படுத்து எழுந்துச்சு அங்க இருந்து வந்திருக்காங்க. இது எல்லாம் எங்கேயோ டீ சாப்பிட போற கூட்டம் மாதிரி தயவு செய்து நினைச்சிடாதீங்க. கொள்கைக்காக உரிமைக்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் நிச்சயம் கோரிக்கைகளை வென்றெடுக்கும். நம்மளுடைய கூட்டமைப்பும் சரி, தமிழ்நாடு அரசியல் ஒன்றியும் சரி, இதில் இணைந்துள்ள அனைத்து சங்கங்கள், இன்னும் உங்கள்கிட்ட வேறுபட்டு நிற்கக்கூடிய சங்கங்கள், தோழர் சொன்ன மாதிரி வேற அமைப்புகள்ல இருக்கலாம்,
அவர்களுக்கு இதை அழைப்பாக விடுக்கிறோம். இது வந்து ஒரு ட்ரெயில் தான். இன்னைக்கு நீங்க பார்த்தது ஒரு ட்ரெயில். இதை தாண்டி அது உண்ணாவிரத போராட்டமாக இருந்தாலும் சரி, சிறை நிரப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த அரசு செவிக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் இந்த கூட்டம் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு ஆயத்த கூட்டமா பார்த்துக்கோங்க. அனைத்து தோழர்களையும் ஒருங்கிணைத்து, மற்ற சங்கங்கள் வேறுபட்ட கருத்தோடு இருந்தாலும் தோழர் முருகனுக்கும் பிச்சுக்குட்டி சார் கேட்டுக்கிறது, அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த தலைநகரம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு எழிலகம் வளாகத்தில் மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நீங்கள் அரங்கேற்றுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றியடையும். வாருங்கள், வெல்வோம். வருங்காலம் நம் கையில் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கம் தமிழ்நாடு அரசு கிராம சங்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழ்நாடு அரசு கிராம ஊதியம் உடனடியாக